அனைவருக்கும் வணக்கம். தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் 3 குருமார்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இந்த சிறுகதை. இந்த மாதிரி சிறுகதைகள் கேட்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஒரு ஊரில் ஒரு ஞானி இருந்தார். ரொம்ப பெரிய ஞானி. ரொம்ப வயசாயிட்டுது. கடைசி காலத்தில் அவர்கிட்ட சில பேர் வந்தாங்க. உங்கள் குரு யார் அப்படின்னு கேட்டாங்க. அவர் நிமிர்ந்து பார்த்தார். எனக்கு ஆயிரக்கணக்கான குருமார்கள் உண்டு. அவங்க பேர்லாம் நாம் சொல்லணும்னா காலம் பத்தாது. ஆனால் முக்கியமான 3 பேரை பற்றி மட்டும் சொல்கிறேன் அப்படின்னார். அந்த 3 பேரில் ஒருத்தன் ஒரு திருடன். ஒரு சமயம் ஒரு பாலைவனம் வழியாக நான் போய்கிட்டு இருந்தேன். அப்போ வழி தவறி போய் ஒரு கிராமத்துக்கு போயிட்டேன். அது இருட்டு நேரம், நடுராத்திரி. ஊரே உறங்கி போச்சு. அந்த நேரத்தில் ஒரு ஆள் மட்டும் ஒரு வீட்டு சுவத்திலே ஏதோ பண்ணி உள்ளே நுழைய முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன்கிட்டே போய், நான் இன்றைக்கு இங்கே எங்கே தங்க முடியும்னு கேட்டார். அதுக்கு அவன், இந்த ராத்திரி வேளையிலே அது ரொம்ப சிரமம். ஒரு திருடனோட உங்களால் தங்க முடியும்னா நீங்கள் என்னோட தங்கலாம். நான் அவன் கூட 1 மாதம் தங்கியிருந்தேன். ஒவ்வொரு நாள் ராத்திரியும், இப்போ நான் என்னுடைய வேலைக்கு போகிறேன், நீங்கள் ஓய்வெடுத்துக்கங்கன்னு சொல்லிவிட்டு போவான். அவன் திரும்பி வந்தவுடன் உனக்கு ஏதாவது கிடைச்சிதான்னு கேட்பேன். அதுக்கு அவன், இன்னைக்கு ராத்திரி ஒன்றுமில்லை, நாளைக்கு மறுபடியும் முயற்சி செய்வேன் அப்படின்பாம். ஒருபோதும் அவன் நம்பிக்கை இழந்ததே கிடையாது. எப்போதும் சந்தோஷமாகவே இருந்தான். நானும் ரொம்ப காலமாக தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒன்றுமே நடக்கலை. ஆனால் நான் என்ன பண்ணினேன் தெரியுமா? மனசை வருத்தப்படும், நம்பிக்கை இழந்துடுவேன். அப்பெல்லாம் அந்த திருடனுடைய விடாமுயற்சி தான் ஞாபகத்துக்கு வரும். என்னுடைய 2வது குரு ஒரு நாய். ஒரு சமயம் எனக்கு ரொம்ப தாகமாக இருந்தது. ஒரு நதியை நோக்கி போய்கிட்டு இருந்தேன். அப்போது ஒரு நாயும் வந்தது. அதுக்கும் தாகம். ஓடி வந்து ஆற்றை பார்த்தது. அதோட நிழல் ஆற்றிலே தெரிஞ்சுது. அதை பார்த்து பயந்துட்டுது. அதாவது அது தன் சொந்த உருவத்தையே கண்டு பயந்துது. அதை பார்த்து குறைச்சிது. திரும்பி ஓடுச்சு. ஆனாலும் அதுக்கு தாகம் அதிகமாக இருந்ததுனாலே அது மறுபடியும் திரும்பி வந்தது. இப்படி சில தடவை பண்ணிச்சு. இருந்தாலும் கடைசியிலே தண்ணீரில் குதிச்சுது. இப்படி குதித்த உடனே அந்த உருவமும் மறைஞ்சிட்டுது. இதை பார்த்தேன். நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, எவ்வளவுதான் பயம் இருந்தால் கூட ஒருத்தன் தைரியமாக காரியத்தில் இறங்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். இந்த போதனை அந்த நாய்கிட்டே இருந்து எனக்கு கிடைச்சிது. என்னுடைய 3வது குரு யாருன்னா, அது ஒரு சின்ன குழந்தை. நான் ஒரு சமயம் ஒரு நகரத்துக்கு போனேன். அங்கே ஒரு குழந்தை எரிகிற மெழுகுவர்த்தி ஒன்றை எடுத்துக்கிட்டு வந்தது. நான் அந்த குழந்தையை பார்த்து வேடிக்கையாக கேட்டேன், என் பாப்பா, இந்த மெழுகுவர்த்தியை நீயாவாய் கொளுத்தினே அப்படின்னு கேட்டேன். ஆமாம்னது அந்த குழந்தை. சரி, இந்த மெழுகுவர்த்தி முன்னாடி எரியாமல் இருந்தது, இப்போ எரியுது. இந்த மெழுகுவர்த்திக்கு வெளிச்சம் எங்கே இருந்து வந்ததுன்னு எனக்கு காட்ட முடியுமான்னு கேட்டேன். இதுக்கு அந்த குழந்தை சிரிச்சிட்டு அந்த மெழுகுவர்த்தியை ஊதி அணைச்சிட்டுது. அதுக்கப்புறம் என்னை பார்த்து கேட்டுது, இப்போ இந்த மெழுகுவர்த்தியின் வெளிச்சம் போனதை பார்த்தீங்க, அது எங்கே போச்சுன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னுது. அந்த குழந்தை இப்படி கேட்டதும் என்கிட்ட இருந்த ஆணவம் அழிஞ்சுது. நான் படித்ததெல்லாம் அந்த வினாடியிலேயே சுக்குநூறாச்சு. எனது முட்டாள்தனத்தை நான் உணர்ந்தேன் அப்படின்னு இவ்வளவும் அந்த ஞானி விவரமாக சொன்னாராம். அதனாலே நாம் இன்னார்கிட்டேருந்து இதைத்தான் கற்றுக்கொள்ளணுங்கிறது இல்லை, யார்கிட்ட இருந்தும் எதையும் கற்றுக்கலாம். நன்றி, வணக்கம்.